ஒரு டீ விடாத மாதிரி. நான் ஒரு டீ உடச்சுக்கிறேன். குழந்தைங்களை கூட நிம்மதியாக விட மாட்டான் சார். குழந்தைங்க கிட்ட என்னைய பிரச்சனை பண்றான்? அது சரி. ஏய் ஏய் வாடா. ட்ரிகுல். அவன் கூட இருக்கிறவங்களாவது ஒழுங்காக நடத்துறானா? அவன்கிட்ட ராபர்ட்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு பட்ட பேரே அடிதாங்கி. இவனுக்கு எப்போ கோவம் வந்தாலும் அந்த அடிதாங்கி எங்கே இருந்தாலும் அவனை கூப்பிட்டு வச்சு சம்பந்தமே இல்லாமல் மொத்துன்னு மொத்துனா தான் அவனுக்கு கோவமே தனியுமா. ஏன்டா பீர்வலை ஏத்துறானுங்கோ? ஏன்டா ஏத்துறானுங்கோ? ஏன்டா வெயிலடிக்குது? தூணினு சொல்ல எழுப்ப முடியும். ஏன்டா பேசுற? ஏன்டா டைம் எழுப்ப சொன்னல? ஆசிஸ்டரா யாராவது லாஸ்ட் ஓவர் குடுப்பாங்கடா. மாறி கூடவே தெரியுற இன்னொரு அறாத்து ஒன்று இருக்குது. அதுக்கு பேரே சனிக்கிழமை. சனிக்கிழமை அது என்ன பேரு? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியாக சரக்கு அடிப்பேன். அப்போ மற்ற நாளாக குடிக்க மாட்டீங்க? குடிப்பனே. அப்போ மற்ற நாளாக கம்பல்சரி குடிக்க மாட்டீங்க? ஐயோ டெட்டி ஃபிலோ, மற்ற நாளாக டெஃபினட்டாக குடிப்பேன். அப்போ ஏன் உங்கள் பேர் சனிக்கிழமை? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியாக சரக்கு அடிப்பேன். மண்டே சரி தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். இந்த சனிக்கிழமை பயிருக்கிறானே அவன் வாரம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி மாறிக்கின்னு ஸ்பெஷலாக தனியாக ஆடல் பாடல் ப்ரோக்ராம் நடத்துவான். எல்லாரையும் வலுக்கட்டாம வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாட சொல்லுவான் சார். Good evening, ladies and gentlemen. Such a warm evening. I am really proud of you. I am very happy to see you all. Today night special program by Mr. Mari Bosch team proudly presents the name of Sirikalena Gali. ஏய், உனக்கு தான் இந்த வருஷம் இங்கே கடாயின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, உனக்கு தான் இங்கே வேலை. கிளம்பு. அம்மா பார்க்க தான் வந்தேன். பார்க்கக்கூடாதா? ஏய் கிளம்புடா. ஒன்றுச்சுண்ணா. என்ன ப்ரோ, ஓகேவா? ஓகே தான்ப்பா. ஐயா என்ன அதுக்குள்ளே இருக்குது? பையன் தாங்க மாட்டான் போல இருக்குதா? ஏய், யாரா அந்த ஆண்டி? பாவாடையை தூக்கி உதற மாதிரி உதறி புறா பறக்க வரீங்களா? ஐயா இந்த பொம்பளை யாருன்னு தெரியலண்ணே. யாரோ பக்கத்துல பொம்பளைண்ணே. மா கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. துணி தனியாக போதுமா? போய் சொல்றானே இவன். அது அவன் பொண்டாட்டி தான். ஏய் செட் பண்ணி தானே வச்சுக்கிறேன். இல்லண்ணே. பொண்டாட்டி எதுக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன்? என்னண்ணே? பொண்டாட்டியை செட்டப்படா. இதுதான் வந்தமானே. ஏய், நீ நோட் பண்ணியா? அவன் பூரா அவுட் நோட் பண்ணு. பண்ணாதானே? கவர்மெண்ட்ல வந்து போக வச்சிருக்கேன். எனக்கு வீட்டு செலவுக்கே காசு இல்லை. நீ வேற புது பேக் கேட்குற. அதான் அங்கே இருக்குல்ல, இருக்கிறத எடுத்துட்டு போ. கிழிஞ்சிருக்குமா, ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. நாளைக்கு தச்சு தரேன்டி, இப்போதைக்கு எடுத்துட்டு போ. சும்மா தொண நாளைக்கு புதுசு வாங்கி தரலன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். நீ போனா போகாட்டினா இரு. எனக்கு என்ன வந்துச்சு? காலங்கத்தால சினிமா. மாமா ப்ளீஸ் மா, ஏய் வாங்கி தாமா ப்ளீஸ். ஏய் கட்டக்குரல் கவிதா, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், நீ வேற ஆரம்பிக்காத. இதோ பாரு, காலங்காத்தால கத்துன்னு கத்தி என்னை எழுப்பிட்டு நீ கடுப்பாவியா? ஒரு ஸ்வீட் வாய்ஸா இருந்தா கூட பரவாயில்ல. அம்மா கத்தி என்னை எழுப்பி விட்டு பாருமா, எப்ப பாரு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். ஏடி அவன் தான் ஓட்றான் தெரியுதுல, பின்ன இன்னத்துக்கு இங்கே நின்னுட்டு இருக்க? நேரம் ஆகுதுல, சீக்கிரம் போடி. டெய்லி இதே பொழப்பா போச்சு உனக்கு. காலையில புள்ளைய கிண்டல் பண்ணி நீ மட்டும் என்ன பண்ணிருந்த? கொஞ்ச நேரம் இருந்த பேக் தானே கேக்குது, வாங்கி கொடுத்தாங்க. ஐயா காசுக்கு எங்க போறது? உன் புருஷன் 2 நாள் சரக்கு அடிக்காத இருந்தானா சரியா போகுது. இவ்வளவு பேசுறிய, நீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நீ என்ன கட்டியிருந்தனா வாங்கி கொடுத்துருப்ப, நீ மிஸ் பண்ணிட்ட. மூஞ்ச பாரு. ஏப்பா மாதிரி நம்ம ஏரியா 8 நம்பர் வீட்டுக்கு யாராவது குடி வரதா சொன்னாங்களா? இல்லையா, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லி என்ன? அப்போ நம்மள்ட்ட பெர்மிஷன் கேட்காம இவனை குடி வந்திருக்கான்ப்பா. பெர்மிஷன் இல்லாமல் பெயிண்ட் அடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. ஒரு ரவுடிங்கிற மட்டும் மரியாதை இல்லாம அம்மா கொஞ்சம் ஓரமா போமா. ஓ சாரி, இது பொம்மையா? மசமச நிக்கிறேன். இந்தா இது கூட போய் மாட்டேன். சரிங்கம்மா. என்ன சவுத்துல மாட்ட சொன்னாங்கண்ணா. ஏன் அந்த பொம்பளை மூஞ்சில மாட்ட வேண்டியதானே? இந்த பொம்பளை கொடுக்கணும் வாங்கிக்கிருக்கு. நம்மளாம் ரவுடிடா. என்னங்க இது? அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஓம்பாட்டுக்கு வந்து குடியேறிட்டு சாமான தூக்கி இறக்குனா இறக்கிடுவாங்களா? யோ யாரியா நீ? ஓண்டதுக்கே நான் சொல்லணும்? இந்த ஏரியால எது நடந்தாலும் மாறிட்ட கேட்டு தான் நடக்கணும். புரியுதா ஒயிட் ப்ரோ? என்ன ரவுடித்தனம் பண்றியா? இவ்வளவு நேரம் காமெடி பண்ணேன், இப்ப பண்றடா ரவுடித்தனம். இந்த ரவுடித்தனம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
அந்த வீட்டு புரோக்கர் இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. இவன் சொன்னேன்னு சொன்னான். ஐயோ இல்ல சார். யோ எப்பயா சொன்னங்கிட்ட? சார் உங்ககிட்ட இல்லை சார், அப்புறம் அவங்க கிட்ட சார். காதுலயே வச்சேன். Hey, Mari, control yourself. It's morning time. நான் மேல கை வைக்கிறேன். லேடிஸ் செக்ஷன் பாக்குற எல்லாம் மாவளே நாஸ்தியா இருவ. ஐயோ என் பொண்ணு நாஸ்தி எல்லாம் பண்ணதப்பா. ஏதோ பாவம் தெரியாம பேசிட்டா. அவ பாட்டு பேசினே போறா. அப்படி என்னங்க பண்ணிட்டோம் நாங்க? நம்ம டியூட்டி தானடா நம்ம பண்ணோம். ஏண்டி புரோக்கர் கூட ஏதாவது சொன்னாரா? ஆமா. ஐயோ ஏண்டி சொல்லவே இல்ல? அம்மா இவங்களுக்கு எது காசு கொடுக்கணும்? இதுல நான் பொட்டிக் வைக்கணும்னா அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா? ஓ, இதுல ஆத்தால மகளும் சேர்ந்து பொட்டி கடை வேற வைக்க போறீங்களா? ச்சே, அது பொட்டி கடை கிடையாது. பொட்டிக். அம்மா இதெல்லாம் ஏன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? இங்க பாருங்க. ஓய் வரல ஒடிச்சிரும். கீழ போடு. போடு. இது என் வீடு. இங்க நான் என்ன வேணா பண்ணுவேன். ஓகே? ஜபார் நீ பொட்டி கடை வச்சுக்கோ, துணி கடை வச்சுக்கோ, இந்த இவனை வேணாலும் வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ. ஆனா அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது யாரு? எங்களுக்கு சேர வேண்டிய கட்டிங்க கொடுத்துட்டு நீ என்ன வேணா வச்சுக்கோ போ. ப்ரொடெக்ஷனா? எதுக்கு ப்ரொடெக்ஷன்? இங்க என்ன நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். இது இந்த கண்ணாடி உயிந்து உடையலாம், பார்த்தல அந்த அலமாரி கவுந்து வச்சு விடலாம். வேண்டாம் சார். ஏப்பா சிறுசா சொல்லுப்பா. அப்படியா? அந்த டிவி யாராவது ஓடிக்கலாம். ஐயோ நீங்க முடிச்சிருக்கீங்கப்பா. எனக்கு அவங்க கேக்குற காசு கொடுத்துருங்க. இது வீட்டுக்கு ஓகே, பொட்டி கடைக்கு யார் கொடுப்பா? யாருக்கண்ணா? கடைக்கு இங்கிலீஷ் பேர் வச்சா டபுள் அமௌண்ட். இப்போதைக்கு கையில் இல்லப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க, தந்துடுறோம். ஒரு வாரம். அப்பா நான் போலீஸ் கிட்ட போக போறேன். நாங்க அடுத்த கலெக்ஷனுக்கே போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். இட்ஸ் ஃபன்னி கேள் மாதிரி. பொண்ணு நீ வெறிக்க பார்க்கறத பார்த்து நான் கூட லவ் வந்து சந்தோஷப்பட்டேனா? இது லவ்வா? முத ஒரு பொண்ணை பார்த்து அறையலாமான்னு வந்துச்சு. லேடிஸ் மேல கை வைக்க கூடாதுன்னு கொள்கை, அதான் விட்டேன். ஏப்பா எத்தனை தமிழ் சினிமால பார்த்துருக்கோம். ஹீரோயின் வந்து அசிங்கமா ஸ்லோ மோஷன்ல கழுவி ஊத்தும். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்படியே லவ் வந்துருப்பா. ஏய் ஒரு பொண்ணு வந்து மூஞ்சி நேரம் கத்தி நிற்கிற எப்பறம் லவ் வரும்? சிக்கன் குனியா வந்தாலும் வரட்டும், லவ்ல அவனு வரத்தே வரல. அப்ப என் ரூட்டு கிளியர். இது? இல்ல போற ரூட்டு இதான் சொல்ல வந்தேன். இல்லை எங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணு ரொம்ப தௌலத்தா பேசுது, கண்ட்ரோல்ல வை. ஆஹா ஷிஃப்ட் மேல இந்த பக்கம் மேல ஃபிக்ஸ். தவறு. ஹலோ என்னங்க இது இங்க வச்சிருக்கீங்க? வருஷம் இங்க தான் வைப்பான். ராசியான இடங்களுக்கு இது. இப்படி வச்சா நாங்க எப்படிங்க உள்ள போறது? அடியில படுத்து பூந்துக்கணும் போ. ஏச்சிட்ட பர்சலா வச்சு பாக்குற போயாங்கற. அடிங் சில்ல போட்டு நம்ம ஐயா முறக்கி அடிச்சலாம். ஏன் போறீங்க? கட்னா நீ கட்னா. எங்க வந்தீங்க? ஆற பக்கம் வந்தீங்க, மாறி பக்கம் வந்தீங்களா? ஆமா, என்ன மம்மியோட வந்திருக்க? என்ன மாதிரி பொட்டிக்கடை ஆத்தாலோட வந்திருக்கு? வணக்கம் சார். நீங்க யார் என்னன்னு தெரியாம நாங்க குடி வந்த புதுசுலயே உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டோம் சார். உங்ககிட்ட சேர வேண்டியதை நாங்க கரெக்டா கொடுத்துருவோம். என்ன கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களும் டெல்லியில வசதியா இருந்தவங்க தான். பிசினஸ்ல பெரிய லாஸ், அதான் இப்படி டைட்டா இருக்கு. நாங்க கூட டெய்லி நைட் ஆனா டைட் ஆயிடுவோம். என்னடா? அது இல்ல சார், கொஞ்சம் டைம் தேவை. சார் இன்னும் கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான்
சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். உங்க பொண்ணை பார்த்தா சாரி சொல்ல வந்த மாதிரி தெரியலையே. சரி விக்கி வந்த மாதிரி தெரியுது. ஏமா சாரி சொல்லுமா. சாரி, நீங்க யாருன்னு தெரியாம நான் இன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். அதான் இப்போ அண்ணன் யார் தெரிஞ்சிச்சுல? எப்படி நடந்துக்கினீங்க? கோவமா? தும்முரா? ஆமா, திமிரா. ஏகத்தாளமா? எகத்தாளமா? ஏதோ நீ தான் பெரிய இது மாதிரி. ஏதோ நாதா பெரிய இது மாதிரி நடந்துக்கிட்டேன். வா ஏங்க கண்ணை அப்படி விட்டாதீங்க, உண்டு கீழே வந்துட போதே. ஏய் என்ன ப்ரோ? நோ இங்கேருந்து பாருண்ணா, அப்படியே ஒரு மாறி இருக்குதுண்ணா. சாரி. மனுஷன் போ. மாறி மனுஷாப்ல போ. சார் அப்போ அந்த பாக்கி காசு முடிகிறப்ப கொடுத்தா போதுமா? குருவானா? ஐ எக்ஸ்பெக்டட். தேங்க்ஸ் சார். பாத்தியாடி பெரியவங்க கிட்ட கரெக்டா இருந்தா இந்த மாதிரி இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் நம்ம கடையில் பார்ட்னராக சேர்த்துங்க. அன்எக்ஸ்பெக்டட். உங்கள் கடையில் என்ன பார்ட்னராக சேர்த்துங்க. பாக்கி வர வேண்டிய காசை நான் அப்படி வசூல் பண்ணிக்கிறேன். மூ என்னங்க சொல்லிட்டு போறாரு? பார்ட்னர்னா எல்லாமே நல்ல விஷயம்தான். இனிமேல் அது உங்கள் கடை கிடையாது, நம்ம கடை. வாழ்த்துக்கள். கேலண்டரில் பார்த்தா நீ நாள் நல்லாவது. இன்னையிலேருந்து நம்ம பார்ட்னர்ஸ். ஓகே, ஷேக் ஹேண்ட். இந்த கடைக்கு பார்ட்னர் நம்ம மட்டும்தான் சொல்லிட்டே இருக்கோம். ஊர் உலகத்துக்கு நம்ம தான் பார்ட்னர்னு தெரிய வேணா. பாரு பீஸ் எப்படி நிக்குது. இந்த பீஸ் ஏதாவது செஞ்சு விடு மாதிரி. சேஞ்சு தங்கி இது ஓகேவா? இல்லைண்ணே. அண்ணே இவா இதுவா? ஆக்கா ஓகேடா. விட்டுப்பட பாப்பியா? மாறி கஸ்டமர் வந்திருக்காங்க. ஏய், ப்ளீஸ் நீங்க கெஸ்ட்லாம் வந்துக்கறாங்க. போய் காபி எடுத்தா போ. லேட்டா போய் காபி எடுத்தா போ. ட்ரெஸ் வாங்க. இல்லை போ. போ. ஏய், என்னடா அந்த பொண்ணு லுங்கி கட்டி வந்துக்குது? தோடா ரெண்டு பேரும் தனியா உட்காந்துக்குது. நான் கஸ்டமரா? ஐயா தோடா சேம். ஃப்ரீயா இருக்கும் போட்டுங்க. நல்லா காத்து வரும். டோன்ட் ஃபீல் ட்ராமா. ஹலோ. ஹாய். ஹாய். வாங்க வாங்க. ப்ளீஸ் கம். உங்க ஃபேஸ்புக் பேஜ்ல உங்க டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து வந்தோம். உங்ககிட்ட ஒரு பர்சனல் டச் இருக்கு. பெரிய கடைங்கள்ல எல்லாம் இது கிடைக்காது. தேங்க் யூ so much. மெஹந்தி ரிசப்ஷன் ரெண்டுத்துக்கும் இங்கே எடுத்துடலாம்ல? ஓகேம்மா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே டைப்ல saree எடுத்து கொடுக்க போறேன். அதுவும் நீங்க தான் டிசைன் பண்ணி தரணும். கண்டிப்பா சூப்பரா பண்ணிடலாம். ரொம்ப நல்ல ஃபேப்ரிக். மார்னிங் என்ன கஸ்டமரா? ஆமா. ஐ அம் மாரி. ஹாய். இந்த கடையில் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகுறேன். ஹலோ சார், மைசெல் சுவாமிநாதன். வச்சுக்கோ. நான் கூட எங்க அப்பா பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கேன். ஜுவல்லரி ஷாப். மாட்டனா? அப்படியா? ஆமா சார். சரி 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 சரி. ஃபேஸ்புக்கில் பார்த்து இங்கே வந்தோம். கரெக்டாக நேரத்துக்கு தான் வந்திருக்கானுங்க. 23rd மேரேஜ், 22nd மெஹந்தி வச்சிருக்கேன். கட்டிக்கு போற பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு மெகத்தி இன்னொருத்தி வேற வச்சிருக்காங்க. போட்டனா? ஐயோ அப்படி இல்லை சார், இந்த மருதாணி போடுவாங்கல்ல. யாரை பத்திரா ரவுடி மாதிரினா? ரவுடி தான்டா. மிஸ்ஸிட்ட போட்டு சார் நான் கொடுக்குறேன் சார். குர்ரா. பாத்தியா, இப்படிதான் பிசினஸ் நடத்தணும். உன்னை நம்பி நான் எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனி ஒப்படைக்கிறது? சாயங்காலமா நீ ஏன் கட்டிங் அனுப்பிச்சு விட்ரு. ஓகே? நான் ஒரு தட்டுக்கு தேம் எழுதுறான். எல்லாம் ஓட்டுறீங்க. யாருடி செல்ல உங்களை அடிச்சது? மிஸ்டர் பி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறீங்க. இந்த வட்டப்பா. அழாத வசிங்கமா இருக்கு. சாரி, அவங்க இப்படி What is பண்ணுவாங்க happening here? நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி. மாறு. இது கன்ஃபார்மா டவுட் தான். அந்த பொண்ணு உன்னை சைட் அடிக்குது. ஏய், அதுதான் தெலுங்கு கூட ஹீரோயின் மாதிரி இது. அதை பூரா நான் சைட் அடிக்கிறேன். நோ உன் பவர் உனக்கே தெரிலண்ணா. புரியுதா? இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம எவ்வளோ தொல்லை கொடுத்துக்கிறோம். எப்படா அதுக்கு என்ன பிடிக்கும்? ஐயோ விவரம் தெரியாம வளர்ந்துருக்கேன் மாதிரி. இப்போ எல்லாம் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணும்னு வையேன். அதுகளை டார்ச்சர் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அதை கரெக்டாக பண்ணியிருக்க மாதிரி. இப்படிலாம் பொண்ணுங்களுக்கு ஒன்றை மாதிரி என்ன மாதிரி பேட் வாஷ் தான் ரொம்ப பிடிக்கும். என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது.
சாரை பார்க்க பிடிக்குமா? பார்த்தாலே பிடிக்காதுங்கிற அப்புறம் பார்க்க பிடிக்கும். ஏய் அந்த பொண்ணு என்ன பிடிக்குதுன்னே வச்சுக்கோ, எனக்கு அதை பிடிக்க வேணாமாடா. ஓ சீன்ரா, அது செட் ஆகாதா. அப்படிலாம் சொல்லாதண்ணா, நல்ல பொண்ணு தானே அது. இந்த பாரு, நீ அந்த பொண்ணு மேட் இன் சைனா. தலைவரே, அது மேட் ஃபார் ஈச் அது. டேய், அந்த காலத்து முடிஞ்சு நான் என்ன சொல்ல வந்தேன்? நான் மட்டும் தான் அவன் அடிப்பேன். அது வந்தாலே எழுத்து. எனக்கு தெரிஞ்சு அது செம்ம ஃபிகர், லட்டு மாதிரி இருக்கு. சுண்டுனா ரத்தம் வரும், தகதகன்னு இருக்கு மாதிரி. அந்த பொண்ணை பார்க்க சொல்ல ஒரு மாதிரி மெல்ட்டா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல மாதிரி. என்னப்பா? இல்லடா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு லைஃப்ல கிடைக்குமாண்ணா? ஆமாண்ணா, ஏரியா கண்ணே அந்த பொண்ணு மேலே தானே ஆகுது. ஆனால் அந்த பொண்ணு நம்ம 3 பேரில் உன்ன மாதிரி தானே பார்க்குது. லக்கினா நீ சும்மா ட்ரை போட்டு விடணா. கன்ஃபியூஸ். அந்த பொண்ணுக்கு நான் கரெக்டாடா. இல்லதான், எங்களுக்கு தெரியுது. அந்த பவுடர் மூஞ்சி தெரியலையே. இவன் சம்மடி வாங்க போகிறான். டேய், இன்னும் இல்லைடா, டெய்லி எத்தனையோ பொண்ணுங்க தப்பான பசங்களை லவ் பண்ணி காலம்புள்ள கஷ்டப்படுது. அதுல நீயும் ஒரு மெம்பர் ஆஃப் த லிஸ்டா இருந்துட்டு போயேன். ஏய் இல்லை மாதிரி ஒன்றை மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளை, ஒன்றை மாதிரி ஒரு மாப்பிள்ளை அந்த பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும் மாதிரி. கண்டிப்பாண்ணா. இதுதான் சாக்குன்னு என்னை உட்கார வச்சு 2 பேரும் மாறி மாறி நல்லா கலாய்க்கிறீங்களாடா. இருக்கட்டும். உங்களுக்கு நான் எப்படா சொல்லி புரிய வைக்கிறது? டேய், பசங்களாக இருக்கிற வரைக்கும் சேஃப்டிடா, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே ஃப்ரீயாக ஹாப்பியாக இருந்துட்டு போயிடலாம். இந்த பொண்ணுங்கள்லாம் என்ட்ரி கொடுத்தாலே பஞ்சாயத்து தான்டா. இது என்னவோ எனக்கு சரியாக வரும்னே தோணலடா. சரியாக வராது. சரியா வரும் மாதிரி மாறி ஸ்ரீ மாறி குட் காம்பினேஷன். ஏய், நீ அந்த பொண்ணு நேரா பார்த்து ஐ லவ் யூ சொல்லிப்பார். பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வாங்க போகிறதான் தானடா. டேய், ஆட்டோவா? இல்லைண்ணா, எங்கே போ? சைதாப்பேட்டண்ணா. சைதாப்பேட்டைக்கு ஆட்டோவில் போக மாட்டேன் நீ? இல்லைண்ணா, பரவாயில்ல, பஸ்ஸில். ஏறா. இல்லைண்ணா, ஏறுப்பா, கண்ணம்மா போயிட்டே போகலாம். ஏறு. அமௌண்ட் ஏறு பார்க்குறேன். அண்ணே, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணே. பார்த்து போட்டு போ புரியுது. அப்படியே வடையோட வச்சு அமுக்குறேன். வாடா உள்ள உட்காரு. போ தூக்கு. ஆட்டோவா? ஆட்டோ தான் சார். ஏய் ஏறா. சார், நான் பைக்கில் வந்தேன் சார். ஏறாங்கிற பையன் அரே டைரக்ட்மா பாத்து. எலிக்கு சைஸ்ல வர மாட்டேங்கற. உள்ள வச்சு பிடிக்குது. அங்கடா உள்ள. நிறுத்து. அம்மாட்ட இருக்கும்போது வேற ஆட்டோல போற மாதிரி. ஆடா டேய். ஆடா. நீ வரல எங்க அடி பண்ண மாதிரி.